தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 1ஆம் தேதி. பயம் என்னும் காரிருள். ஒரு இடத்திலோ பட்டணத்திலோ முழுமையாய் மின்சாரம் இல்லாமல் போகையில் அந்த இடம் இருளடைகிறது. முழு பகுதியும் இருள் சூழ்கிறது. ஒவ்வொரு தெரு மூலையும் அடையாளம் காண இயலாமல் போகிறது. அழகான விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த இடங்கள் இப்பொழுது பயனற்று கிடக்கின்றன. உயரமான கட்டிடங்களும் மாபெரும் கலை வண்ணங்களும் வர்ணிக்கப்பட முடியாமல் இருக்கின்றன. இருளடையும் போது இவையெல்லாம் நடைபெறும். பயம் நம்முடைய ஆவிகளை இருளடைய செய்கிறது. நம்முடைய ஆவியை நடுங்க செய்ய சாத்தான் பயன்படுத்தும் ஒரு வல்லமையான ஆயுதமாய் அது இருக்கிறது. பயம் வரும்போது அது எல்லா பக்கங்களிலும் இருந்து வருவதைப் போல் தோன்றுகிறது. ஒவ்வொரு அடியும் இருள், எல்லாமே இருள். இருள் வஞ்சனையானது. அங்கே ஒரு காரியமுமே இல்லை என்று அது கூற முயல்கிறது. எல்லாமே மறைந்து விட்டது. ஆனால் அது உண்மை இல்லை. வெளிச்சம் இருக்கும்போது அங்கு இருக்கும் ஒவ்வொரு காரியமும் இருள் வரும்போதும் அங்கிருக்கும். பயப்பட தேவையில்லை. கட்டிடங்கள் அங்கே உள்ளது. விளக்குகள் பிரகாசிக்கவில்லை என்றாலும் அங்கே அவைகள் உள்ளன. அழகு அங்கேயே உள்ளது. பிசாசு தன்னுடைய பொய்களுக்கு கீழ் உங்களை அடக்கி வைக்க விடாதீர்கள். எல்லாம் மறித்து விட்டது, எல்லாம் போய்விட்டது என்று அவன் உங்களிடம் சொல்லும் போது தேவன் அங்கேயே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே இருக்கிறது. அவருடைய ஆவி அங்கே இருக்கிறது. ஆம், அவருடைய அற்புத வல்லமையும் அங்கேயே இருக்கிறது. விசுவாச வார்த்தையும் வெற்றியும் அங்கேயே இருக்கிறது. நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? உங்கள் பயத்தை பார்த்து பேசுங்கள். நீ என்னை வஞ்சிக்க முடியாது. நீ காண்பிக்கும் காட்சிக்கு அப்பால் பார்க்க எனக்கு தரிசன கண்கள் உண்டு. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.